வீர பத்ரீன்களே, சொல்லாற்றல் வாய்ந்த குத்துபுமார்களே, சலாமுன் அலைக்கும் அல்லாஹ்வின் தூதரே யா முஸ்தபா, சலாமுன் அலைக்கும். அலா தாஹா ரசூலில்லாஹ் ஸலவாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாஸீன் ஹபீபில்லாஹ் அலா யாஸீன் ஹபீபில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதத ஹல்கிஹி வஸனத அர்ஷிஹி வரிதா நஃப்ஸிஹி வமிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் وأستغفر الله وأسألك الجنة وأعوذ بك من النار. اللهم اغفر لنا يا غفار. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ரப்புல் ஆலமீன் புனிதமான இந்த மாதத்தில் நம்மை சார்ந்தவர்களை எல்லாம் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அவனது ரிவாவை பெற்ற பாக்கியவான்கள் கூட்டத்திலே சேர்த்து புரிவானார். அவனால் நிராகரிக்கப்பட்ட அபாக்கியவான்கள் கூட்டத்திலே சேர்க்காதிருப்பானார். பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் ஆலி சய்யிதினா முஹம்மத். இன்று பிறை 17 புனிதமிக்க பத்ருடைய இரவு. பத்ரு சஹாபாக்களுடைய வீரத்தினால், அவர்களுடைய தியாகத்தினால், அவர்களுடைய உச்சகட்ட ஈமானின் காரணத்தினால் முஸ்லிம்களின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் உலகமே திரும்பி பார்த்த ஒரு நாள். இஸ்லாத்தினுடைய வரலாற்றில திருப்பு முனையாக அமைந்த ஒரு வரலாறு தான் பத்ருடைய வரலாறு. பத்ரிலே வெற்றி ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் இதோடு இஸ்லாமிய சகாப்தம் முடிவுக்கு வந்திருக்கும். அல்லாஹ் பாதுகாத்தான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உருக்கமாக செய்த துஆவில ஒரு விஷயம் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொன்னது ரொம்ப உருக்கமாக உருக்கி விட்டது எல்லோரையும். அல்லாஹும்ம இன் தஹ்லிக ஹாதிஹில் இஸாபா, யா அல்லாஹ், இது சின்னஞ்சிறிய கூட்டத்தை, ஜமாஅத்தை நீ அழித்து விட்டால், ஹலாக்காக்கி விட்டால், லன் துஅபத் ஃபில் அர்தி, இந்த உலகத்தில் உன்னை வணங்க நாதி இருக்க என்று சொல்லு அல்லாஹ்வுடைய அரசிலே விழுந்து விட்டது. எனவே அல்லாஹ் தனது சக்தியை கொண்டு மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியை, சரித்திரத்துல காண முடியாத ஒரு வெற்றியை அல்லாஹ் பத்ர் சஹாபாக்கள் மூலமாக கொடுத்தான். யானையும் பானையும் மோதினா எதுங்க உடையும்? பானை தான் உடையும். ஆனா இந்த வரலாற்றுல யானை உடைந்தது. பானையோடு மோதிய யானை உடைந்த ஒரு வரலாற்று வினோதம் தான் பத்ர். அடிக்கடி என்னுடைய உஸ்தாத் பிறந்தகை அல்லாமா ஷபீர் அலி ஹஜரத் ரஹிமஹுல்லாஹ் இது சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பல்வேறு வினோதங்களை கொண்ட ஒரு வரலாறு தான், பல்வேறு அதிசயங்களை கொண்ட ஒரு வரலாறு தான் பத்ர் சஹாபாக்கள் நிகழ்த்திய அந்த பத்ர் போரினுடைய வரலாறு. அது யுத்தம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட யுத்தம் அல்ல, யுத்தத்திற்காக வேண்டி வந்தவர்களும் அல்ல முஸ்லிம்கள். அவர்கள் வந்தது எதற்கோ, ஆனால் நடந்ததோ யுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். முஸ்லிம்கள் என்றைக்குமே யுத்தத்தை வலிந்து ஆரம்பிக்க மாட்டார்கள், ஆனால் வந்த யுத்தத்தை அவர்கள் விடவும் மாட்டார்கள். அந்த வரலாறு இங்கு முதல் யுத்தத்திலேயே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது அல்ல என்பதை மெய்ப்பிக்கின்ற ஒரு வரலாறு தான் இந்த பத்ரினுடைய வரலாறு. ஏனென்றால் முஸ்லிம்கள் மக்காவுக்குள்ள போய் அல்லது மக்காவுக்கு பக்கத்துல போய் படையெடுத்து அங்க போய் அவங்கள போய் தாக்கல. அவங்க தான் மதீனாவை நோக்கி
கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே வந்து அவர்கள் அடித்த வரலாறு முஸ்லிம்கள் யுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கின்ற ஒரு வரலாற்று சான்றாக இந்த பத்ர் யுத்தம் அமைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்தில அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த அந்த குதிரத்தினுடைய சக்தியின் மீது வைத்திருந்த அந்த ஈமானை அவர்கள் அதில் இருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, சஹாபாக்களும் அதை உணர்த்தினார்கள். அவர்களும் அந்த ஈமானிலே புடம்போட்ட தங்கமாக அவர்கள் மிளிர்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த யுத்தத்திலே வரலாற்று விரோதங்கள் நிறைய நடந்துச்சு. நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டும். எதை சொல்றது எதை விடுறது அப்படின்னு தெரியாத ஒரு நிலை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 313 பேர் தான் இங்க இருக்கிறாங்க. அங்க கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா இது அதிசயம் இல்லாம வேற என்னவென்று சொல்வது? இதுல இன்னும் எத்தனையோ ஆச்சரியமான சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு. உக்காஷத்து போடு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த யுத்தத்திலே பங்கேற்கிறார். அவர்களுடைய வாள் உடைந்து விட்டது. அவங்களுடைய வாள் உடைந்து விட்டது. ஆனா உடைந்து போன வாளை வச்சு என்ன செய்ய முடியும்? மொத்தத்திலேயே முஸ்லீம்கள்ட்ட 6 வாள் தாங்க இருக்குது. 313 பேருக்கும் சேர்த்து அவங்களுக்கு எத்தனை வாட்கள் இருந்தது? 6 தான். அவன்கிட்ட 600 வாட்கள் இருக்கிறது. யார்கிட்ட? காஃபிர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1000. அங்க இருந்தது 313. முஸ்லிம்கிட்ட இருந்த வாகனம் 70, அவங்ககிட்ட இருந்தது 700 இல்லையா? முஸ்லிம்கிட்ட இருந்த உருக்கு சட்டை 8, ஆனா அவங்ககிட்ட இருந்தது 800 சொல்றாங்க. இப்படி எந்த வகையிலுமே ஜெயிப்பதற்குண்டான சக்தியின் மீது நம்பிக்கை வைத்து, படைபலத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த யுத்தம் நடைபெறவில்லை. முழுக்க முழுக்க அல்லாஹின் மீது உண்டான நம்பிக்கையின் வெளிப்பாடாக வெற்றியை அள்ளி குவித்த ஒரு யுத்தம் தான் பத்ர். அவ ஆக இருந்ததே மொத்தம் எத்தனை வாட்கள்? 6. அதுல ஒரு வாள் என்ன இருந்துச்சு? உடைஞ்சு போச்சு. அந்த உடைஞ்ச வாளை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கொண்டு வந்தாங்க. யாரு? உக்காஷத்து போனு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க? அங்க கடந்த ஒரு விறகு கட்டையத்தையும் கொடுத்தாங்க. ஒரு விறகு கட்டையத்தையும் கொடுத்தாங்க. அந்த கையில வாங்கின உடனே அது ஒரு சுரட்டினாரு, அது வாழா மாறிடுச்சு. விறகு கட்டை உண்மையான வாளாகவே என்ன ஆயிடுச்சு? நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கோம். அதாவது வித்தையின் மூலமாக நிகழ்த்த முடியாத ஒன்றை மொழிஜாவின் மூலமாக என்ன செய்ய முடியும்? ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்ற முடியுமான்னு சொன்னா மொழிஜாவில முடியும். ஒரு பொருளுடைய ஹக்கீக்கத்து அது இன்னொரு ஹக்கீக்கத்தின் பக்கம் அது மாறுவதற்கு மொழிஜாவில சாத்தியம். ஆனா வேற எந்த வித்திலையும் என்ன இல்லை, சாத்தியம் இல்லை. எனவேதான் இந்த சூனியக்காரர்கள் கயிறுகளையும் அதே மாதிரி கை தடிகளையும் போட்ட பொழுது உண்மையான பாம்பாக அது என்ன செய்யல, மாறல, பாம்பாக தெரிந்தது, பாம்பாக காட்சி அளித்தது. ஆனா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு கைத்தடி தான் கீழே போட்டாங்க, அது உண்மையிலே பாம்பாக மாறிடுச்சு. இதுதான் மோஜிசா. அந்த அடிப்படையில விறகு கட்ட வாளாக மாறுமா? மாற. சரி, அந்த பாம்பாக மாறி உடனே படைப்படி எது மாறிடுச்சு? அது கட்டையா மாறிடுச்சு. நினைத்த நேரத்தில் நினைத்த அதாவது பொருளாக மாற்றக்கூடிய சக்தி மோஜிசாவுக்கு இருக்கிறது. உக்காஷத் போன மனுஷன் அந்த வாளை கொண்டு யுத்தம் செய்தார்கள். அது வாளாகவே இருந்தது. அதுல மட்டுமா யுத்தம் செய்தாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய ஜீவித காலம் எல்லா காலத்திலையும் எல்லா யுத்தத்திற்கும் அந்த வாளை கொண்டுதான் என்ன செய்தாங்க? யுத்தம் செய்தார்கள். சித்தீக்குல் அக்பருடைய காலத்துல ரித்தத்தினுடைய யுத்தம் நடந்துச்சு. சில பேர் மதம் மாறினாங்க, ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்களையெல்லாம் எதிர்த்து நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தில் அவங்க ஷஹீதானாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 10 வருஷம் வரைக்கும் அந்த மரக்கட்டை உண்மையான வாளாக மாறி அந்த வாளை கொண்டு உக்காஷத் பின் மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள் என்றால் அது வாளாக தெரியவில்லை, உண்மையிலேயே வாளாக மாறி அதனுடைய சக்தியை அது வெளிப்படுத்தியது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ சம்பவங்கள், வரலாற்று வினோதங்கள் அதிலே நடந்தது. ரிஃபா பின் ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டார். உபய் இப்னு ஹலஃப் என்று ஒருவன் இருந்தான். காஃபிர்கள்ல மிகப்பெரிய விரோதி. அவனை பற்றி சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லணும். அந்த உபய் இப்னு ஹலஃப் உருக்கு சட்டை போட்டு வந்திருக்கான். உருக்கு சட்டைன்னா குண்டு துளைக்காத
பாதுகாப்பான சட்டை. வாளால வெட்டினா என்ன செய்யாது, உடம்பு பாதிப்புக்கு உள்ளாகாது. அந்த உருக்கு சட்டையை போட்டு வந்திருக்கிறான், தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனா இந்த அவனை பார்த்தாங்க, இந்த இடத்துல அந்த உருக்கு சட்டை கிழிஞ்சிருக்கு. எந்த இடத்துல? இந்த அக்குள் பகுதியில அவனுடைய உருக்கு சட்டை கிழிஞ்சிருக்கு. அதை பார்த்து ஒரு குத்துனாங்க, வாளால குத்துன்னு குத்துனாங்க. மிகப்பெரிய காயத்தை அதனால அவங்க என்ன செய்தாங்க, ஏற்படுத்தினாங்க. மிகப்பெரிய உக்கிரமான போர்ல கடுமையான முறையில் அவங்க போர் செய்தாங்க. அப்படி போர் செய்திருக்கும் பொழுது எங்கிருந்தோ வந்து பாய்ந்த அம்பு கண்ணை தொலைச்சிருச்சு. யாருக்கு? இந்த ரிஃபா என்ற சஹாபிக்கு கண்ணை தொலைச்சிருச்சு. கண்ணை தொலைச்ச உடனே உடைஞ்சு போன அந்த கண்ணை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனாங்க. யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கண்ணு சரியாக்குறதுக்காக வேண்டி யார்கிட்ட உதவி தேடி போனாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரிசிகள் வச்சு தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை வச்சு தடவுனாங்க. ஒட்டிக்கிச்சு. உலகத்துல ஏதாவது மெடிசன்ல, எங்கேயாவது மெடிக்கல்ல இந்த மாதிரி எச்சில தொட்டு உடைந்து போன கண்ணு, பொத்துக்கிட்டு வெளியே வந்த கண்ணத்துக்கு ஒட்டி தடவுனா அந்த கண்ணு அதுல இருக்குமா? அது என்ன ஃபெபிகால்னு தெரியாது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எச்சில் உமிழ் நீரினுடைய பரக்கத், அதனுடைய சக்தி என்று சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க, அந்த கண் நல்ல கண்ணாக மாறிவிட்டது என்பது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு அந்த கண் எனக்கு எந்த இடையூறையும் தரவில்லை என்று சொல்கிறார்கள். என்றால் இப்படி அல்லாஹ்வுடைய நேரடி சக்தியின் வெளிப்பாடாக நடைபெற்ற யுத்தம் தான் பத்ர் யுத்தம். அந்த பத்ர் யுத்தத்துல அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற சுஹதாக்கள் 14 பேர் தான். ஆனால் காஃபிர்கள்ல 70 பேர் கொல்லப்பட்டார்கள், 70 பேர் பிடிக்கப்பட்டு கைதிகளாக கொண்டு வரப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பத்ர் யுத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் எதையெல்லாம் கணித்தார்களோ, எதையெல்லாம் துல்லியமாக அவர்கள் சொன்னார்களோ, அதையெல்லாம் கொஞ்சம் கூட பிசகாமல் அப்படியே நடந்தது. யுத்தம் நடைபெறுவதற்கு முன் இரவில அந்த மைதானத்தை சுற்றி பார்க்கிறார்கள். அப்படி மைதானத்தை சுற்றி பார்த்த போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதா மஸ்ரஉ ஃபுலான், ஹதா மஸ்ரஉ ஃபுலான், ஹதா மஸ்ரஉ ஃபுலான். இந்த இடத்துல இன்னவன் வெட்டப்படு வீழ்வான், இந்த இடத்துல இன்னவன் குத்தப்பட்டு விழுவான், இந்த இடத்துல இன்னவன் இந்த ஆளு இங்கே கொல்லப்பட்டு விழுவான் என்று பேர் சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் சுட்டி காட்டி அந்த இடத்துல அவன் கொல்லப்பட்டு விழுவான் என்று சொன்னார். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அவன் அந்த இடத்துல கொல்லப்பட்டான் அப்படிங்கிறது மட்டுமல்ல, அந்த இடத்துல விழுந்தான் அப்படிங்கிறது மட்டுமல்ல, கரெக்டா அந்த இடத்தை விட்டு மாறாம, இங்கேயும் மாறாம அங்கேயும் மாறாம, முன்னும் போகாம பின்னும் போகாம கரெக்டா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கையை கொண்டு இஷாரா செய்து சொன்னார்களோ அந்த இடத்திலேயே விழுந்து கிடந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார்கள். என்றால் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு இருந்தது மட்டுமல்ல, அல்லாஹ் அவர்களை எவ்வளவு பெரிய அந்தஸ்திலே வைத்திருந்தான் என்பதும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்குண்டான மிகப்பெரிய அரிய சந்தர்ப்பமாக இருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில முஸ்லிம்களுடைய கண்ட்ரோல்ல நீர்நிலை வந்து விட்டது. தண்ணீரை தேக்கி வைத்திருந்தார்கள். காபிர்களுக்கு தண்ணி வசதி இல்லாமல் போய்விட்டது. அவர்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்றால் எங்குதான் வேண்டும்? எங்க வரணும்? முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அந்த நீர் தேக்கத்திற்கு தான் வந்து 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 சேர வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில தண்ணீர் தேவைப்பட்ட அந்த காபிர்கள், அந்த குறைஷிகள் எங்கே வந்தார்கள்? முஸ்லிம்களுடைய கண்ட்ரோலில் இருந்த, கட்டுப்பாட்டில் இருந்த அந்த நீர் தேக்கத்திற்கு வருகிறார்கள். சஹாபாக்கள் விழுவார்களா? கம்பெடு தடியடி என்று சொல்லி அவர்களை தடுத்தார்கள், விரட்டினார்கள். ஆனால் ரஹ்மத்துல் ஆலமீன், கருணையின் வடிவான அருட்கொடையான அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவிடுங்கள் என்று சொன்னார். அவர்களை வரவிடுங்கள் என்று சொன்னார்கள். குடிக்கட்டும் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு ஒரு செய்தி சொன்னாங்க, யாரெல்லாம் இதிலே தண்ணீர் குடிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் கொல்லப்படுவார்கள். யாரெல்லாம் இதுல தண்ணீர் குடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இதை கொல்லப்படுவார்கள் என்றும் ஒரு அரிய செய்தியை சொன்னார்கள். ஆனால் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர என்று சொன்னார். ஹக்கீம் இப்னு ஹிஸாம்னா யாரு?
அதாவது ஆயிஷா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்கல்ல, அவங்களுடைய அத்தா யாரு? கதீஜா பின்து ஹுவைலித். ஹுவைலித் ராஜாவுடைய மகதான் யாரு? கதீஜா பீவி, கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஹுவைலிதுடைய மகனுடைய மகன் தான் யாரு? ஹக்கீம் இப்னு ஹிஸாம். அவங்க மாமி கதீஜா அம்மா வந்து யாருக்கு மாமியா வர்றாங்க? கதீஜா நாயிக்கு ஹக்கீம் நிசாம் வந்து, ஹக்கீம் நிசாமுக்கு கதீஜா நாய் வந்து அம்மத் மாமி என்று சொல்றாங்க. அந்த ஹக்கீம் நிசாம தவிர அப்படின்னு சொன்னாங்க. அவர் அந்த தண்ணி குடிச்சாரு, ஆனாலும் என்ன செய்யல. குடித்தால் மரணம் வரும் என்பது அல்ல, சொன்னால் மரணம் வரும். சொன்னதால் மரணம் வந்ததே தவிர குடித்ததால மரணம் வரல. வராது என்று சொன்னால் வராது, வரும் என்று சொன்னால் வரும். குடித்தவர் மாண்டு போவார் என்று சொன்னதனால் மரணித்தனர். ஆனால் ஹக்கீம் நிசாமை விதிவிலக்கு சொன்னதுனால அவர் தப்பித்தார் என்று வரலாற்றில் பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய குதிரத்தினுடைய வெளிப்பாடாக அவர்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்திலே காட்சி தந்தார்கள். முஸ்லிம்களுக்காக வேண்டி அவர்கள் செய்த துஆ, இந்த உம்மத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த அந்த துஆ, அதுவெல்லாம் வரலாறுகள் ஹதீசுகள் நிறைய பதிவு செய்து வைத்திருக்கிறது. எனவேதான் பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தான், ரொம்ப சிறப்பை கொடுத்தான். ஏன்னா ஒரு நிராயுதபாணிகளாக இருந்த அவர்கள் ஆயுதத்தோடு வந்த அவர்களை எதிர்த்து போரிட்டதற்கு ஒரே ஒரு காரணம் தான், என்னது? ஈமான். கண்மணி நாயகம் சொன்னாங்கிற ஒரே காரணம் தானே தவிர, அதனால அவங்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சிறப்பை கொடுத்தான், எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான்னா, பத்ர் யுத்தம் முடிந்த பிறகு அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியில சொன்னானாம், இஅமலு மா ஷி'தும். பத்ர் சஹாபாக்கள் மீது இத்தலஅ அலா பத்ரின் அலா அஹ்லி பத்ரின், பத்ர் சஹாபாக்கள் மீது அல்லாஹ் பிரசன்னமானான். பிரசன்னமாகி அல்லாஹ் சொன்னான், நீ என்னன்னா செய்ய பண்ணணும். இஅமலு மா ஷி'தும். அல்லாஹ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, இனிமே நீங்க என்னன்னு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஃப்ரீ லைசன்ஸ். அப்படின்னா அப்படி சொல்லணுமானா அல்லாஹ்வுக்கு அவங்க எவ்வளவு இஷ்டப்பட்டவர்களாக இல்லையா, எவ்வளவு அதாவது மஹப்பத் உள்ளவர்களாக, இஷ்க் உள்ளவர்களாக அவர்கள் ஆகியிருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டினால நம்முடைய எல்லா காரியங்களையும் கயராக்கி தருவானாக, நம்முடைய எல்லா சங்கடங்களையும் நீக்குவானாக, முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பானாக, அந்த ஈமானை நமக்கும் தருவானாக. பிஹக்கு சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.